சார் இதில் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுல வந்து ஒரு என்ஜிஓ இது வந்து அரசு அப்படி கிடையாது. அதே சாப்பாடு தான் போட்டார் பசங்களுக்கு, இவங்களும் அதே சாப்பாடு தான் போடுறாங்க விலையிலான்னு. அப்போ இவர் பண்ணா என்ஜிஓ, அவர் பண்ணால் மட்டும் மக்கள் சிறப்பு திட்டமா? ரசிகர்கள் டிக்கெட் இலவசமாக பெறதுக்கும் அல்ல டிக்கெட்டு வந்து அவங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய அந்த ரசிகர் மன்றம் சார்பாக நடத்தக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் இவங்க தங்கள் தலைமையில் போட்டுக்கிட்டு இதெல்லாம் அரசியல் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து சாப்பாடு போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நாங்க கூட கலெக்ட் பண்ணி போடுவோம் சொல்றீங்க. அது ஒரு நாள் பிறந்த நாளுக்கு போடுறது, தலைவர் பிறந்த நாளுக்கு வருஷம் முழு நாள் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சீமான் தான் நான் முதலமைச்சரான என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்கிட்ட ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்து பாரு, நான் அப்படி பண்ணுவேன் பாரு, இப்படி பண்ணுவேன் பாருன்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பேட்டியில் இது வரைக்கும் நடந்த ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அவர் கொடுத்த ட்வீட்ல நான் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் 234 தொகுதியில் நிற்போம், சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிப்போம் தான் சொன்னாங்க. சிங்கிள் மெஜாரிட்டி அனைத்து கட்சிகளுக்கும் அது இருக்கும், எங்களுக்குமே அது இருக்கும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்க, ஆனா ஓவரா கனவு காணாங்க. தொப்பி போட்ட முஸ்லீம்களே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீ நோன்பு திறந்துட்டுன்னா நீ சமூக நீதி அரசன் ஆயிடுவேன் நீ? நான் கேட்குறேன், இதை என் சமூகத்தை தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரிக்கிறது இவனுக்கு யாருங்க இது அறிவுரை? படம் இதை நம்ம வந்து இப்பதான் சொன்னாரு, சினிமால பாக்குறதெல்லாம் பெருசா ஆக போறது இல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டாகுமான்னு கேட்டவரு சினிமால நடந்த ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி நீங்க காட்டலான்னு வரீங்க? நீங்க ஆதரிக்கக்கூடிய சீமான் அவர்களும் சாத்தான்களின் பிள்ளைன்னு சொன்னார் தானே? நான் என்ன சொல்றேன், சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லும் போது நம்ம கடுமையா எதிர்த்து அவரை களமாட வச்சோமா இல்லையா? அதை தாண்டி இப்ப ஆதரிக்கிறீங்களா? அவருக்கு ஆதரிச்சு அவருக்கா பரப்புரை பண்றீங்களா? அது படத்துல இருந்ததை வச்சு ஒட்டுமொத்தமா நீங்க அவர் அந்த மதத்துக்கு எதிரானவர் எப்படி சொல்றீங்கன்னா அவர் கேட்கிறார். நேயர்களுக்கு வணக்கம். கழுகு பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாதத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளுடைய ஓட்டை தனிச்சு நின்று அந்த ஓட்டுகளை பெறக்கூடிய முதலிடத்தில் நான் இருப்பேன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் 2026 நாங்கள் தான் ஒரு முக்கியமான இடத்தில் இருப்போம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேசுவதற்கு இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களும், அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பாக கமலேஷ் அவர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். 2 சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். முதல்ல கமலேஷ் உங்களிடத்துலேருந்து தொடங்கலான்னு, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தான் ஒரு முதன்மை சக்தியாக இருப்போம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்சாளர்கள் அது சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், இப்போ முதல்ல சொல்ல வருது பெரியார் குறித்து ஏற்கனவே ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அவருடைய ஒருங்கிணைப்பாளர் பேசினேன்னு தொடங்கிச்சு. இப்போது பாஜகவினுடைய அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது பெரியார் குறித்து ஒரு சர்ச்சையை பேசுகிறாங்க. உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு எதிர்வினை வருகிறது. ஏற்கனவே சீமான் குறித்து பேசிய போது எதிர்வினை இல்லாதப்போ இப்போ திடீர்னு பாஜக ஒரு நிதியமைச்சர் சொல்லும்போது மட்டும் எதிர்ப்பு வரதை எப்படி பார்க்கறது? நீங்கள் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க இல்லையா, அவர் ஒரு நிதி அமைச்சர் அப்படின்னு. அவங்களுக்கான ப்ரோட்டோகால் என்ன? அந்த ப்ரோட்டோகால் பிரகாரம் பார்த்தா ஷீ இஸ் த இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க பேசினது வந்து ஒரு அவை குறிப்பில் இருக்குது, சரிங்களா? அவங்க பேசின பார்லமெண்ட் ஒரு அவை குறிப்பில் இருக்குது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி பாஜகவில் வந்து அம்பேத்கரை வந்து விமர்சனம் செய்யும்போது ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருந்த அமித்ஷாவுக்கும் எதிர்ப்பு வந்து அண்ணன் தெரிவிச்சிருக்கார் விஜயன். ஸோ இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ப்ரோட்டோகால் பிரகாரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றபோது நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனுக்கு அந்த ப்ரோட்டோகால்குள்ளே வரல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, அதை தொடர்ந்து இவர் அதுக்கு வந்து எதிர்வினையோ இல்லாட்டி வந்து இவர் திருப்பி மறுப்பு தெரிவிக்க ஆரம்பித்தார்னா அப்புறம் எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸு ஒய்ன்னு லெட்டர் பேட் கட்சியில் முதற்கணும் சரி இவர் பெரியார் விமர்சித்தார், அதனால் இவர் வந்து எதிர்த்து சொன்னார் சீமானனை பார்த்து, அப்போ நம்ம வந்து அம்பேத்கரை சொல்லுவோம், காமராஜரை சொல்லுவோம், அஞ்சலம்மா யாராவது ஒருத்தரை சொல்லுவோம். அப்போ கொடும்போது நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், நமக்கு வந்து பேர் வெளில வரும், 2-3 நாள் டிபேட் ஆகும். ஏன்னா விஜய் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது, அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக தான் பார்க்குறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் எலெக்ஷனே இன்னும் ஆரம்பிக்கும். நிதியமைச்சர் சொல்லும் போது எதிர்வினை ஆற்றுறீங்க.
இப்போ சீமானுக்கு சைலண்ட் மோட்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது புரோட்டோகால் சைலண்ட் மோட்ல இருக்கும்போது அப்போ சீமான் குறித்து நீங்கள் எதிர்வினை ஆற்றாததுக்கு ஒரு அச்சம் காரணமாவா இல்ல நீங்க சொல்ற லெட்டர் பேட் கணக்குல தான் சீமான் அவர்களை வைக்கிறீங்களா? புரோட்டோகால்னு முதலே வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட். இல்ல என்ன புரோட்டோகால்? இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு கட்சி யாரும் பண்ணலாம் இல்ல, ஒரு கட்சி இல்ல. இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறதுக்கும் சீமான் அண்ணன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்தியா ஃபுல்லா பேசுவாங்க. அவங்களோட மொத்த இந்தியாவும் பார்க்கும். சீமான் அண்ணன் தமிழ்நாடு தானே யாருக்கா தெரியுமா? கிடையாது இல்லையா? ஸோ நான் ஒரு கம்பேரிசனுக்காக தான் சொல்ல வரேன். அவங்க எந்த லெவலில் எந்த இடத்துல இருக்காங்கன்றது. ரெண்டாவது, இட் இஸ் பீன் கெசட்டட். அவங்க பேசுறது கெசட்டட் ஆகுது, அங்கே அவை குறிப்புக்குள்ளே வருது பார்லிமெண்ட்டில். அப்போது ஒரு கொள்கை தலைவராக எடுத்துகிட்டு இருக்காருன்ற போது கண்டிப்பாக அதுக்கு எதிர்வினை கொடுத்தாகணும்ல. சீமானன்னு நேற்று வரைக்கும் ஆதரிச்சார், இன்றைக்கி திட்டுறாரு, திருப்பி நாளைக்கு ஆதரிப்பார். அதுக்காக அவரை மாதிரி நாங்கள் நிலையை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதையும் பார்க்கணும்ல. அதை தாண்டி இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்குள்ளே இவர் இதை பேசும்போது இதற்கு இவர் எதிர்வினை ஆற்றிவிட்டாலோ இல்லாட்டி விமர்சனம் வச்சுட்டார் அப்படின்னா, எதிர்கருத்து வச்சுட்டாருன்னா, இதை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சீமான் பேசினார் பெரியார் பற்றி, அப்போ மட்டும் இவர் விமர்சனம் வச்சார், எதிர்த்து சொன்னார், அதுக்கு எதிர்கருத்து தெரிவித்தார். ஆனால் இப்போ அம்பேத்கரை பற்றி என்னையே வச்சுப்போமே உதாரணத்துக்கு, காமேஷ்னு ஒரு கட்சி, தமிழ்நாடு கட்சி சார்பாக ஒருத்தர் பேசியிருக்காரு, அம்பேத்கரை பற்றி விமர்சிச்சிருக்காரு. அது எதுவும் வாயை திறக்கலையே. அப்போ உங்களுக்கு பெரியார் தான் கணக்கா? அம்பேத்கர் வரமாட்டாரா? அப்போ அவர் கொள்கை தலைவர் இல்லையா? அப்படின்னு பல விதமான ஒரு இது வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதையெல்லாம் தடுப்பறதுக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சார், ஆல்ரெடி இன்றைக்கி இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஊடகங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி, தாவேகா கிட்டத்தட்ட அதிமுக போல் 2வது இடத்தில் நிற்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே அவங்க போகிறது முதல் இடத்தை நோக்கி. பின்னாடி ஒரு 2-3 இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடிட்டுருக்கீங்க, 2வது இடத்துல இருக்கீங்க, முதல்ல ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு. அவரை தாண்டி அவர் ஜெயிக்கிறதுக்கு ஓடுவீங்களா இல்லை திரும்பி 3வது 4வது 5வது வரதை போய் பார்த்துட்டு இருப்பீங்களா? அந்த பாயிண்ட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தேவையில்லாத விமர்சனங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி இருக்கலாம், அதுவும் வச்சிருக்கலாம். அதனால தான் அவர் சொல்றது இல்லை. சரி, ஸோ இருந்தும் ஒரு சின்ன இது அண்ணனா இருக்காரு, எதுக்கு நம்ம இதை பேசி பெருசாக்கணும், அதை விட்டுருவோமேன்னு விட்டுருக்கலாம். சரி, இப்போ பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாக தொடர்ந்து பேசினாரு. இப்போ அந்த புள்ளி எடுத்துட்டு பாஜகவும் பேசுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த விமர்சனம் வைக்கும்போது தாவேகா எதுவுமே கண்டுக்கல. ஒரு தாவேகாவை அவங்க ஒரு பொருட்டாவே கருதலா, இது புரோட்டோகாலில் இருக்குது அப்படின்றாங்க. தாவேகாவும் நாம் தமிழருக்கு இடையிலான சமூக வலைதளங்கள் நிறைய முதல் போக்கு இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது நாம் தமிழர் கட்சினா தொடர்ந்து பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? நீங்கள் முதல்ல நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் மாதிரி என்னை சொல்லிட்டீங்க, அது தப்பு. அது நம்ம நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் இல்லை, நடுநிலையாக இருப்போம். இப்போதைக்கு சீமானுடைய அரசியல் அந்த இதை வரவேற்கிறோம், அதுதான் மெயின் பாயிண்ட். புரியுதுங்களா? நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவோ இல்லை நாம் தமிழ் கட்சி மாதிரியே என்னால் பேச முடியாது. அது இதை நீங்கள் முதல்ல நினச்சிங்க. ரெண்டாவது, தம்பி சொல்கிறாப்புல நாங்கள் எப்படின்னு சொன்னால், எங்களோட மேலே உள்ளவங்க யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்கள் விமர்சனம் வைப்போம், எங்களுக்கு கீழே உள்ளவங்கள விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் அதை பொருட்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்தையில் இருக்குது. ரெண்டாவது, எல்லாருமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக எங்கள்கிட்ட இருக்குன்னு, விஜய் இல்லை நயன்தாரான்ற ஒரு பெண்மணி கட்சி ஆரம்பித்தா கூட இதேமாரி எல்லாருமே ஒரு பார்வைக்கு ஒரு, ஏன்னா சினிமா பிரபலம் என்பது இன்றைக்கி தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு இடத்த பங்கு பெறுது. அந்த சினிமா பிரபலத்தை இல்லை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும், 1 இருக்காது பக்கத்தில், ஒரு 0 தான். அப்படி இருக்கும்போது அந்த வச்சு இன்னும் இவங்க களத்தில் இறங்கலை, விஜய் கோஷ்டி இன்னும் களத்தில் இறங்கலை, ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு தயாரே ஆகலை, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரானாங்க தான் இவங்க 2வது இடமா 3வது இடமா இல்லை முதல் இடமா இல்லை நாம் தமிழர் கட்சி எத்தனாவது. நாம் தமிழர் கட்சி குறைஞ்சு 15 ஆண்டுகளாக மக்களுடைய அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ அவங்க ஓட்டப்பந்தயத்தில் இருக்காங்க. அதிமுக ஓட்டப்பந்தயத்தில் இருக்குது, திமுக இது நாம் தமிழர் கட்சி இருக்குது, இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போது அதே மாதிரி எல்லா கட்சிகளும் ஓட்டப்பந்தயத்தில் இருக்காங்க. இன்னும் இவங்க ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிக்கலையா, இப்போ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதுன்னா ஷூ இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு விதமான பிம்பத்தை ஏற்படுத்துவது என்பது தவறு. அதே நேரத்தில் இது ஒரு பிரபலமான நபர், பிரபலமான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் என்பது யாரு கூட வரும், திரைத்துறையை சார்ந்தவங்க யார் இது ஆரம்பித்தாலும் இதேமாரி மீடியா இம்பார்ட்டன்ட். இப்போ நாம் தமிழர் கட்சியை விட தாவேகா ஒன்றும் பெரிய அளவிலான தாக்கம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, என்ன பொறுத்த இன்னும் அவங்க வரவில்லைங்க. களத்து நின்று அவங்களுடைய ஓட்டு விகிதாச்சாரம் அப்படின்றத வாங்கினா தான் நம்ம இப்போ தம்பி பேசுறதுக்கு நம்ம அதை என்ன பண்ணலாம் இருக்கலாம்
நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லாமே தவிர அப்படி ஒரு இதுவே இன்னும் இல்லையே. நீங்கள் இன்னும் எவ்வளோ உங்களுடைய நீங்கள் என்ன உங்களுடைய பலம் பலகீனம் என்ன பிகே அதாவது பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் தலைவிரிச்சு ஆடினீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய பேக் ஃபயர். அதாவது அரசியலுடைய பின்னடைவு உங்களுக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் ஒரு வியூக வகுப்புன்னு சொல்லிட்டு ஏதோ நடத்துவார், நடத்தி உல்டா புல்டா பண்ணுவார். கடைசி அவர் பீகார்லேயே ஒன்றும் இல்லாமல் போனார், அது வேறு விஷயம். அதனால் பிகே சொல்கிறதெல்லாம் வச்சு 20% 25% வந்துடும் அப்படின்றதுக்காக வச்சுட்டு நாங்கள் வந்து சீமான ஒரு பொருட்டாக மதிக்கலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஏற்புடைய அரசியல் அறம் சார்ந்த விஷயம் அல்லன்ற நான். நிர்மலா சீதாராமன் எதிர்க்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே ஏன் எதிர்க்கிறேன்னா நல்லா தெரியும். இங்கே எதிர்த்தாங்கன்னு சொன்னால் இங்கே எதிர்த்து களமாடுவாங்க. எது நாம் தமிழர் கட்சி எதிர்த்து களமாடுவோம். இப்போ நிர்மலா சீதாராமன் விஷயத்தில் எதிர்த்தோன்னு சொன்னால் அது பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் வராது இல்லைங்களா? இதுதான் மெயின். இப்போ அவங்க சொல்ல வருது என்னன்னா நிர்மலா சீதாராமன் எதிர்வினை ஆகும் போது ஒரு பெரிய முதல்ல அண்ணா சொன்ன ஒரு பாயிண்ட் இல்ல முதல்ல அவர் சொல்ல வருது திரைபிம்பம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு. அதுதான் எல்லாத்துக்கும் அவர் சொன்ன அண்ணனுக்கு சொன்ன எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல வந்து சீமான் என்னன்னா ஒரு பொருட்டா மதிக்கலன்னு இல்ல எங்களுக்கு பின்னாடி இருக்காரோ இந்த மாதிரி விஜய் நான் பாக்குறது நான் சொல்லலை. நான் சொல்ல வந்தது என்னன்னா புரோட்டோகால் பேசிஸ்ல தான் அவர் சொன்னாருன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிசல்ட் கெசட்டட் ஆகுது. அதுக்கு என்ன மீனிங் இல்லைன்னா அதுதானே புரோட்டோகால் வேற இல்லைன்னா இங்கே வேற இல்லைன்னா ஒன்று நான் சொல்லி இல்லை நான் உங்களுடைய இல்லை நான் இடைமறிக்கல. புரோட்டோகால்ன்றாரு. புரோட்டோகால்னு சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இவர் வரணும், ரெண்டாவது இவர் வரணும், மூணாவது இவர் அப்படின்னு சொல்லல. அதுதான் நாங்க அதுக்கு வந்து நான் சொல்ல அப்படி கிடையாது. அது அப்படி கிடையாது. அது ஏன் வந்து ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் வச்சுட்டு அவர் சொன்னதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொள்கை ரீதியாக அவர்களோட நம்ம வந்து எதிர்ப்புல இருக்காங்க. பாஜக கொள்கை ரீதியாக எதிர்ப்பு. அப்போ ஆப்வியஸ்லி கொள்கை ரீதியா இருக்குன்ற போது தன் கொள்கை தலைவரை விமர்சிக்கும் போது அது பேசிதான் ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அந்த கொள்கை தலைவர் தான் சீமானும் பேசுறாரு. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். அதுலதான் அந்த புரோட்டோகால்னு ஒன்று வருது. ரெண்டு. மூணாவது அண்ணா சொன்ன மாதிரி இவங்க பொருட்டாவே நான் பொருட்டா மதிக்கலன்னு சொல்லல. நம்ம சொன்னது என்னன்னா இப்ப சீமானனுக்கு சொன்னால் இது போல் சின்ன சின்ன நான் எங்கேயுமே சீமானன்ல வந்து லெட்டர் பேட் கட்சியை மொத்தம் சொல்ல சீமானனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா இதை பார்த்து கொண்டு சிறு சிறு லெட்டர் பேட் கட்சினால தான் எங்களையே நாங்கள் சொல்லிக்கிட்டோம். மற்றவங்களை வந்து விமர்சிக்க வேணான்னு எங்களை மாதிரி சிறு கட்சிகள் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அண்ணனை போகும்போது அப்போ இந்த மாதிரியான ஒரு மழை பிரச்சனை வரும். அப்போ அவர்களுக்கு சொன்னீங்களே சீமானனுக்கு வந்து மட்டும் சொன்னீங்களே இவருக்கு சொல்லலையே அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதுதான் அடுத்த கேள்விக்கு நான் வரேன். 10 லட்சம் பேர் கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பைசா செலவு பண்ணல, யாரையும் காசு கொடுத்து கூப்பிடல. மாநாடு நடந்திருக்கு. நம்பர் 1 பாயிண்ட். இதுக்கு வந்து இதுவும் திரைபிம்பமா? சரி ஓகே வச்சுக்கோங்க. இல்ல 10 லட்சம் டூ மச் சார். 50,000 பேர் தான் வந்தாங்களா? ஆனா 8.5 லட்சம் பேர் வந்து எஸ்பி கொடுத்துருக்காருன்னு விக்கிரவாண்டி எஸ்பி கொடுத்த டேட்டா. எப்ப 8.5 லட்சம் பேர்னு அவங்க கொடுத்த டேட்டா நாங்க கொடுக்கல. அதுக்கு மேலதான் இருக்கு. அது கீழே இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 10,000 பேர் கூடிட்டாவே நம்ம எவ்வளவு வேணும் சொல்லலாம் தம்பி. ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ற அவங்களே 8.5 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் 2 நாள் ஃபுல்லா இருந்தேன். அந்த ரோடே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. சரி அதுக்குள்ள போவேணா, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வைக்கிறேன். இவர் கட்சி 2002-24 ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் எங்களோட உறுதிமொழி, இதை உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆப் ஒன்று இருக்கு, இந்த ஆப்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 1. இதுல அவர் கொள்கை தலைவரை யாரும் அறிவிக்கல, கட்சி கொடி அறிவிக்கல, மாநாடு நடத்தல, எதுவுமே பண்ணல. 1 கோடி பேர் அந்த ஆப்ல சேர்ந்திருக்கான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும். இப்போ நீங்க மாநாட்டுக்கு வேணா அவர் ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வந்தான்னு சொல்லலாம். ஆப்ல எப்படிங்க 1 கோடி பேர் சேருவான்? வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இது வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. அந்த ஆப் வந்து சாதாரண அந்த ஆப்பை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணா குறைஞ்சது 15-20 நிமிஷம் ஆகும். ஒருத்தர் 15-20 நிமிஷம் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நீங்க அவங்க சொல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், ரேஸ்லயே நீங்க வரல. சீமானவர்கள் 8% வாக்கள் பெற்றிருக்காங்க. நீங்க ரேஸ்லயே வராம நீங்க வந்து ஒரு இந்த நிலையில நான் ஒன்னொன்னுக்காக வரேன். அவர் கேட்டா 4 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல விஷயத்தை நான் சொல்லிட்டேன், சீமானன் அந்த மாதிரி நாங்க பார்க்கல, இப்படி மற்றவர்கள் வருவார்கள்ன்றனாலதான் அதை நம்ம சொல்லாம இருந்தோம்னு ஒன்று சொன்னேன். இந்த பாயிண்ட் இப்போ வச்சதுக்கு 10 லட்சம் பேர் கூடலன்னாங்க. சரி அது கூட நீங்க என்ன சொல்லிங்க? ஆமாங்க நடிகரை பார்க்க இப்போ நயன்தாரா வந்து நின்னா வருவாங்களான்னாங்க. அது வராங்களா வரலையான்றது இல்லை, உண்மை இதுதான் நடந்துச்சு. சரி அந்த பாயிண்ட் கூட நான் வச்சுக்கிறேன். ஒரு 15-20 நிமிஷம் செலவு பண்ணி ஒருத்தன் யாராவது ஒருத்தன் அங்கே போய் என்ன நடிகர் அது நடிகருக்காக போய் சேருவான். அதில் வேடிக்கை பார்க்கவனா வருவான், செல்ஃபி எடுக்க வருவான், ஃபோட்டோ எடுக்க வருவான், கூட்டத்தோட வருவான். தனிப்பட்ட முறையில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான். ஆந்திராவோ கேரளா கர்நாடகா ஃபேன்ஸ்லாம் சேர்க்கல. தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஆப்ல சேர முடியும். அப்படியே 1 கோடி பேர் சேர்ந்துருக்கான்.
1 கோடி பேர் கிட்டத்தட்ட அப்படின்னா 15% வாக்குகள் மினிமம். அவர் சொன்னார் இல்லையா வாக்கு பிரச்சனை, இந்த சதவீதம் எங்கேயாவது தாவேக்கா சொல்லிச்சா? விஜயண்ணாவோ அவங்க புசி ஆனந்தனோ யாராவது ஒருத்தர் நாங்கள் 20% வாக்கு வச்சிருக்கோம் 18% வாக்கு வச்சிருக்கோம் சொல்லது ஊடகம். 3 விதமான ஊடகம். உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ரோ பிஜேபி சாணக்கியர் அவரோட யூடியூப் சேனல்ல அவரே கொடுக்கிறார் 26% திமுக அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் 2ஆம் நிலை சமமாக இருக்கிறது. அவர் எதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரோ அந்த கட்சியை 18% சொல்லி பின்னாடி 3ஆவதுல தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு பிரபல பத்திரிகை, பல ஆண்டுகால பத்திரிகை, அவர்கள் 30% வரைக்கும் சொல்றாங்க, 30 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு மீடியா சேனல் அவங்களும் கிட்டத்தட்ட 30-35 அந்த காம்பினேஷன் போட்டு ஒரு 25-30 அப்படின்றது சொல்றாங்க. கொடுத்த கணக்கை தான் எடுத்து வைக்கிறோம், நம்மளா வைக்கல. இப்ப பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு அப்படின்னா 10 முறை அவர் ஒரு சஃபாலஜிஸ்ட், ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், 10 இடத்துல அவர் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு எலெக்ஷன்ல நின்று இருக்காரு, அது மாதிரி ஒர்க் பண்ணிருக்காரு. 8 இடத்துல வெற்றி வாய்ப்பு கொண்டு வந்திருக்காரு. 80-90% மேல அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் ஒரு கணிப்பு கொடுக்குறாரு, ஏன்னா ஸ்டடி பண்ணியிருப்பார். அவர் யார் கூட போய் சேர்றாரோ அவங்க ஜெயிக்கிறாங்க, அவர் ஜெயிக்கிறவங்க கூட தான் போய் சேரவே சேராரு. அதுவே அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்ல நீங்க அதே பிரசாந்த் கிஷோர் சொன்னாங்க, அப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரே இப்ப தோல்வி தானே தடவி இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. சரி, இந்த கேள்விக்கு நம்ம கேட்டு வந்துரும். இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் வச்சாங்க, அதாவது நீங்க வந்து எதுவுமே பலம் நிரூபிக்கப்படலை அப்படின்றதான் நீங்க சுருக்கமா சொல்ல வரீங்க. அப்புறம் என்ன ரேஸ்ல முன்னாடி இருக்கும், பின்னாடி பெரிய கட்சி, கீழே இருக்க எப்படி சொல்றீங்க அப்படின்றாங்க. பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. எங்களை தாண்டி நாம் தமிழர் வந்து நாம் தமிழரை தாண்டி நாங்கள் இந்த மாதிரி நிரூபிக்கப்பட்டிருக்கோம், இவ்வளவு கூட்டங்களை கொடுத்துருக்கோம், 1 கோடி பேர் உறுப்பினராக சேர்த்திருக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஒரு புள்ளி விவரங்களை வைக்கிறாங்க. இப்போ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தம்பி சொல்றது பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. நம்ம கோவப்படுவார், அதனால சிரிச்சுக்கிட்டு எதிர்கொள்ள. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆப்பில் வந்து 1 கோடி பேர், ஆப்பில் யார் வேணாலும் சேரலாம். உங்களுக்கு அரசியல் தெரியும், எனக்கு அரசியல், தம்பிக்கும் அரசியல் தெரியும். ஆப்பில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இது எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவது, எங்கள் பெரியம்மாவது, சித்தப்பாவது, மாமியது, அக்காவது எல்லா கார்டையும் வாங்கி வச்சு, எது ஆதார் கார்டை வச்சு நான் பாட்டும் டைப் பண்ணி நான் இங்கே உட்காந்துட்டு ரெடி பண்ணி அனுப்பலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஆப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 1 கோடி பேர் இது எப்படி உறுப்பினராக 1 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க. அதான் சொல்றேன். இது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்ப சமீபத்தில் பிஜேபி வந்து மிஸ்டு கால் இது உறுப்பினர் சேர்த்தாங்கல்ல, அதுவும் இப்ப இவர் சொல்ற தம்பி சொல்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செகண்ட்ல முடியும். 15 நிமிஷம் பிஜேபிக்கு ஆதரவா பேசக்கூடிய சாணக்கியா சேனலுடைய பாண்டேவுடைய கோட்டா அவர் சொல்றாரு, பாண்டே வந்து எங்களுக்கு 2வது இடத்துல தராரு. நான் என்ன சொல்றேன், இந்த பாண்டே இதெல்லாம் விடுங்க, நீங்க வந்து களத்துக்கே வரலைங்க இன்னும். அதாவது விஜய் தரப்புல வந்து களத்துக்கே வரல. அவங்க இன்னும் வந்து அந்த ஒரு அதாவது ஒரு சோசியல் மீடியாலே தான் இருக்காங்க, சுத்திட்டு இருக்காங்க. விஜயே பேசும்போது பார்த்தீங்களா, அவர் ஒரு பக்கம் போகிறார், அவர் பக்கம் ஊடால நம்ம பையனுங்க இறங்கி வச்சு செஞ்சிட்டாங்களா, ஏதோ சொல்கிறாரு டைலாக்கு, ஊடால நம்ம பசங்க இறங்கி அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக்கெல்லாம் விடுறாரு. இன்னும் அந்த சினிமாவை விட்டு வெளியே வரணும். இப்போ அவருடைய அந்த கூட்டங்கள், மாநாடுகள் எல்லாமே பாருங்கள், ஒரு மாநாடு மாரி இல்லை பாருங்கள். அது வந்து ஒரு சினிமாத்துவமே இருக்குது பாருங்கள். அங்கே வரக்கூடிய தலைவர், நானும் சொல்கிறேன், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பெருந்தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் வந்து உருவாகி அரசியல் இறங்கி மிகப்பெரிய வெற்றிகள், இலக்குகளை அடைஞ்சு வரைஞ்சி போயிருக்காங்க இல்லைங்களா? இன்றைக்கி விஜய் வந்திருக்காப்புல போது ஒரு 500, 1000 அதுவும் உள்நாடு வெளிநாடு இந்த பவுன்சர்களோடு தானே அவர் வராரு. ஏன் அவங்களுடைய ரசிகர்கள், தம்பி போல ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்களே, உயிரை கொடுத்து காப்பாற்றுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்கள கூட நம்ம பவுன்சருக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு சின்ன ஆபத்துனா விட்டு ஓடிடுவானுங்க பவுன்சர்கள். பவுன்சர் வந்து ஒரு சீனுக்கு தான் பவுன்சர். அந்த பவுன்சர்களை வச்சு தானே இன்னொரு சீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள். அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இன்னும் நீங்கள் களத்துக்கு இறங்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பை உருவாக்கிட்டேன்றீங்க, ஆப்பில் சொல்லியிருக்காருன்றாங்க, பாண்டே சொல்லியிருக்காருன்றாங்க, பிகே சொல்லியிருக்காருன்றாங்க, அப்புறம் அந்த ஊடகம் போட்டிருக்குன்றாங்க. இன்னும் நீங்கள் வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு கூட அதுக்குண்டான களத்திலேக்கு வர்றாமலே அங்கே பார், இங்கே பார், அங்கே பார், இங்கே பாருன்னு சொன்னால் இது சினிமா மோகத்தினால எல்லாரும் வெளியிடுறது தான். ஏன் கடந்த முறை கமலஹாசனுக்கு வெளியிடலையே? அதேமாரி நான் கேட்குறேன், கமலஹாசன் வெளியிட்டாங்களா இல்லையா? 18%, 17% சொல்லி கூட இதே தினமலர் வெளியிட்டது. இதே பாண்டே கூட சொன்னாப்புல, அதாவது எட்ஜ் டு எட்ஜின்னாரு, சொன்னாரா இல்லையா? பாண்டே கூட சொன்னார், யார் கமலஹாசன் சொன்னாப்புல. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு இறுதி முடிவாக நம்ம பண்ண முடியாது.
சரி, நீங்க சொன்ன ஒரு முக்கியமானது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பலம் அதெல்லாம் தாண்டி களத்துக்கே வராதவரை தான் இன்னும் விஜய் இருக்கிறார் அப்படிங்கறத அவர் மெயினா சொல்ல வருது. இன்னும் ஒரு கரியர் விட்டு வந்துட்டாரு, இன்னும் பணையர் விட்டு வெளியே வர மாட்டாரு அப்படிங்கறத அவர் சொல்றதுன்னு சொன்னதை வந்து ஏத்துக்கிறது, அதுல ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்ல. களத்துக்கு இன்னும் வரல அப்படின்றத மெயினா சொல்றாரு. சொன்ன கேள்விக்கே நான் வரேங்க, அந்த கேள்வியில தான். இப்போ 10 முறை 20 முறை 15 முறை அரசியல் களம் கண்ட தேர்தல் களம் கண்ட திமுக அதிமுகவா இருக்கட்டும், முதல் முறை தேர்தல் களம் கண்ட போகிற தாவேக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஓட் பேட்டர்ன் தானே. ஒரு ஓட்டு உண்டா தானே ஓட்டு. இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ நாள் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு 50,000 ஓட்டு வச்சுக்கோ, இல்லை 1 லட்சம் ஓட்டு வச்சுக்கோ, இல்லை 10 லட்சம் ஓட்டு வச்சுக்கோ அப்படின்னு கவுண்ட் எடுக்க மாட்டாங்களே. ஸோ மக்கள் போட போகிற முதல் ஓட்டு தானே 2 பேருமே கணக்கு. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது அது மக்கள் முடிவு எடுத்து விட்டால் இதுவரை வராதவர்கள் இதுக்கு முன்னாடி களத்துக்கு ஏன் வரல அப்படிங்கறத அவர் கேட்கிற முக்கியமான செய்தி சொல்றீங்க. விஜய் அவர்கள் இதுவரை களத்துக்கு வராது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. சிம்பிளா சொன்னா அவர் ஒரு குட்டி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்காரு, தெரிஞ்சுக்கங்க. 2000 குட்டி கவர்மெண்ட் என்ன அதுதான் சொல்ல வரேன். 2009ல மக்கள் இயக்கமா மாத்துறாரு. இந்த மக்கள் இயக்கமா மாத்தினதுக்கு அப்புறமாக தொடர்ந்து அவர்கள் தோழர்கள், கட்சியில் இருக்கும் தோழர்கள் அரசியல் ரீதியாக சேவை செய்ய, அரசியல் என்பது என்ன, மக்களுக்கு சேவை செய்வது, அதை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. 32 மாவட்டங்கள்ல தினந்தோறும் விலையில்லா விருதகம்னு போடுறாரு. எந்தெந்த மாவட்டம் பேர் வச்சு கூட என்னால சொல்ல முடியல. மெயினா நீங்க சொல்ல வர செய்தி சார், நீங்க களத்துக்கு போராட்ட களத்துக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு எங்க விஜய் வந்தாருன்னு அவர் கேட்க வராரு. களம் இந்த களத்துக்குள்ளதான் வராரு. கொரோனா டைம்ல மக்கள் அதை என்ஜிஓவே பண்ணலாமே அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. முதல்வர் வந்து காலை உணவு திட்டம்னு ஒன்று கொடுக்குறாரு சார் பசங்களுக்கு எல்லாம். அது என்ஜிஓவா இல்ல சிறப்பு திட்டமா? அரசோட சிறப்பு திட்டம்னு சொல்லி மத்த ஸ்டேட்லயும் இதை பார்த்துட்டு இது பண்றாங்க சார். இதுல வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுல வந்து ஒரு என்ஜிஓ இது வந்து அரசு அப்படி கிடையாது. அவரு அதே சாப்பாடு தான் போட்டாரு பசங்களுக்கு, இவங்களும் அதே சாப்பாடு தான் போடுறாங்க விலையிலான்னு. அப்ப இவர் பண்ணா என்ஜிஓ, அவர் பண்ணா மட்டும் மக்கள் சிறப்பு திட்டமா? அப்படி கிடையாது. நீங்க என்ன கேக்குறீங்க, களத்துல நிக்கிறாங்களான்னு கேக்குறீங்க. கொரோனா டைம்ல இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. 1000 நாள் தொடர்ந்து தஞ்சாவூர்ல சரவணன் ஒருத்தர் போடுறாரு, திருச்சியில வந்து செந்தில்னு ஒருத்தர் போடுறாரு. லைனா எல்லா மாவட்டத்திலும் நான் சொல்லிட்டே வர முடியும் என்னால, அவ்வளவு பேர் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ரொட்டி பால் முட்டை திட்டம்னு ஒரு திட்டம், 10 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பால் ரொட்டி முட்டை திட்டம். இல்ல பவுன்சர்கள் இவ்வளவு சேவை பண்றீங்க, உயிரை கொடுத்து இருக்கிறது ஒரு தொண்டர்கள் இருக்காங்க. நான் சொல்ல வரேன், களத்துக்கு வந்ததை பத்தி ஏன் களத்துக்கே வரலன்றீங்க. அந்த களத்துக்கான கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்ல. இல்ல களத்துக்கு நானும் களத்துக்கு எல்லா மாவட்டத்திலும் இதான் நடந்துட்டு இருக்கு. வேற என்ன இது களம்ன்றப்பல இதெல்லாம் களம் இல்லை. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அப்ப அந்த ரசிகர் பட்டாளம் என்ன பண்ணும் சொன்னா, அதாவது அந்த சினிமா நடிகர் சொல்லலாம் கூட சரி, சொன்னாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட காசு வசூல் பண்ணி இது போன்ற நிவாரண பண்டிகைகள் இப்ப நான் அது ஒரு நாள் சிறு வயதுல ரஜினி ரசிகன் இருக்கும்போது எங்க கிராமத்திலே இது நடத்துவாங்க, புரியுதுங்களா? அப்புறம் அப்போ வந்து ரஜினி கமல் அப்படிங்கும்போது நாங்க ரஜினி ரசிகர் அப்படின்றதுல நாங்க என்ன பண்ணுவோம், அதை கலெக்ஷன் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தம்பி வந்து கிரெடிட் பண்றாரு பாருங்க தாவாக்கால. இதுதான் தவறு. தவறு இது இல்ல 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 கிடையவே கிடையாது. வித்தியாசம் இருக்கு. கொரோனா நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 கோடி விஜய் கிட்ட இருக்கு வச்சுக்கலாம். அதுல ஒரு 500 கோடி எடுத்து இந்த கொரோனா நேரத்துல விஜயுடைய தலைமையில் நடந்ததுன்னு சொன்னா இல்ல, அங்கங்க இருந்தவன் செய்யறான். அது நீங்க மட்டும் செஞ்சீங்க. இஸ்லாமிய அமைப்புகள் செஞ்சது, என்ஜிஓக்கள் செஞ்சாங்க. அங்கங்க தெருக்கு வந்து இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த கொரோனா நேரத்துல வந்து ஏழை பாடல்களுக்கு சோறாக்கி போறது, வீடு அவங்களுக்கு இது பண்றது, இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் களத்துக்கு வரலன்னு சொல்றீங்கல்ல, விஜயா என்ன சொல்லியிருக்காப்புல, நான் வந்து 26 தேர்தலுக்கு தான் நாங்க அரசியலுக்கே வருவேன்னு சொல்லியிருக்காரு. நான் அரசியலுக்கு வந்தா நான் திரைப்படமே நடிக்க மாட்டேன். அப்ப இது அரசியலுக்கு வரலன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த ரசிகர்கள் டிக்கெட் இலவசமா பெறறதுக்கும் அல்ல டிக்கெட்டு வந்து அவங்களுக்கு சுலபமா கிடைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய அந்த ரசிகர் மன்றம் சார்பா நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இவங்க தங்கள் தலைமையில போட்டுக்கிட்டு இதெல்லாம் அரசியல் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இது சுத்த பாஜக திமுகவை போன்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி.
இல்ல இதையும் சேர்த்து கேளுங்க. அது வரட்டும். ஏன்னா நீங்க நடுவில் இது பண்ணிட்டீங்க. நான் முடிச்சிடறேன் மொத்தத்தையும். அரசியல் காலத்துக்கு வரலன்னு சொன்னீங்கல்ல, இது மட்டும் கிடையாது. அதுதான் சார் சொல்ல வரேன் சார், சொல்ல வரேன் சார். வாய்ப்பு கொடுத்தா தானே சார் பேசவே விடலாம். அப்படி நீங்க எங்க நீங்க நான் வரேன் களத்துக்கு வரும்போது சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 234 தொகுதியில ரத்த தானம் வேணும் அப்படின்னா 1 மணி நேரத்துல அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 15,000க்கும் மேற்பட்ட ரத்த தானம் பண்ணியிருக்காங்க இந்த 1 வருஷத்துல. பயிலகம்னு ஒண்ணு நடத்துறாங்க. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. யாருக்கு பண்றாங்கன்னா கிராமப்புற பசங்களுக்கு ஆங்கில வழி பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு அந்த சின்ன இஷ்யூஸ் நீங்க சொல்றீங்க களத்துக்கு வரலன்ற போது ஒரு விஷயத்தை நீங்க என்கிட்ட கொடுங்க. நான் Facebookல இதுல குரூப்ல போட்ட 5 நிமிஷத்துல அங்க வருவானுங்க பசங்க, உங்களுக்கு வருவாங்க. நீங்க என்ன சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க? இது வந்து சாப்பாடு போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நாங்க கூட கலெக்ட் பண்ணி போடுவோம் சொல்றீங்க. அது ஒரு நாள் பிறந்த நாளுக்கு போடுறது, தலைவர் பிறந்த நாளுக்கு வருஷம் முழு நாள் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அததான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. களப்போராட்டம் என்ன வரையறை சொல்றீங்க? நானே சொல்றேன், களப்போராட்டம் என்பது இன்னும் அரசியலுக்கு வரல. இன்னும் தேர்தல் வந்து ஓட்டு வாங்குற அளவுக்கு அவங்க போகும் இல்ல, ஓட்டு வாங்கல தேர்தல் அரசியல் இல்ல. நீங்க களம்ங்கிறது என்ன சொல்ல வரீங்க? தேர்தல் அரசியல் நிக்கிறத சொல்றீங்களா? ரெண்டு தான். இல்ல தேர்தலுக்கு இப்ப வந்திருக்காங்க, இப்ப கட்சிக்கு வந்துட்டாங்க, களத்துக்கு போறாங்க, பூத் கமிட்டிகள் வரல. 24 கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், அதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்க இப்பதான் நீங்க கோடம்பாக்கத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகணும்ன்றீங்க, கோட்டையில் இதுக்குள்ள சீட்டை ஏன் சார் எதிர்பார்க்குறீங்க? இறங்குங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க விஜய் இறங்கினாப்ப இல்லையா, நான் வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு, இது மக்களுக்கான கட்சி, இது மக்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்படுறதுக்காக நாங்கள் வந்து இப்படி அமைச்சு இருக்கோம். அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த 26 தேர்தல் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த தேர்தல் வெற்றி பெற்று நான் வந்து முதல்வர் ஆகுன்றதெல்லாம் கனவு வேண்டாம், நான் தொடர்ந்து மக்களோட மக்கள் பக்கமாக நிற்பேன் இப்படின்ற ஒரு உத்தரவாதம் விட்டுட்டு நீங்க வந்து நின்ன உடனே வந்து எங்க கூட வந்துருங்க, கூட்டணி அதிகாரத்திலையும் அரசியலையும் பங்கு கொடுக்குறேன், நீங்க வந்துருங்க, நாம வெற்றி பெற்றுலாம், உடனே வந்து ஒரு விதமான எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது தானே. மட்டும் நீங்க இந்த விமர்சனம் வைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதே என்ன பிம்பம் நீங்க சொல்றீங்க? பிம்பங்கிற என்ன பிம்பம்? ஏன்னா முதல்வர் ரேஞ்சுக்கு தான் நீங்க பேசுறீங்க. இப்ப தம்பியே என்ன சொல்றாரு, குட்டி ராஜ்யமே நாங்க 10 வருஷமா நடத்துறோம்ன்றாரு. எந்த குட்டி ராஜ்யம் நடத்துறாரு? நான் அதுதான் உங்களுக்கு தரவு எடுத்து வச்சுட்டேன். 30 மாவட்டங்கள் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. மக்கள் ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்சி அரசியல் கட்சியாக செய்யறாங்க. எங்கேயுமே வந்து விஜய் நான் வந்து எங்கேயுமே வந்து நான் முதலமைச்சர், நான் முதல்வரா நிக்க போறேன்னு எங்கேயுமே அவர் சொல்லல. இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நான் முதலமைச்சர் ஆகிறேன், நான் முதல்வராக போறேன் எங்கேயா ஒரு இடத்துல சொன்னாரா? அவர் மாநாட்டுல பேசும்போது கூட 234 தொகுதியில் சிங்கிள் மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிப்போம், இருந்தாலும் நம்மளை நம்பி வரும் நண்பர்களாக வரவர்களை நாம் அரவணைத்து கொண்டு போவோம், அவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஏன் சொல்றாருன்னா, அவரோட கொள்கையே சமத்துவம், சமூக நீதி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த திராவிட அரசியல் சொல்லி ஓட்ட மட்டும் வாங்கிட்டு ஏமாத்திச்சு அவர் ஓப்பனா சொல்றாரு. ஒரு மீட்டிங்லயும் சீமான் என்னதான் நான் முதலமைச்சரான என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்கிட்ட ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்து பாரு, நான் அப்படி பண்ணுவேன் பாரு, இப்படி பண்ணுவேன் பாருன்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பேட்டியில் இது வரைக்கும் நடந்த ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அவர் கொடுத்த ட்வீட்ல நான் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், இதை மாற்ற போறேன், இப்படி பண்ண போறேன் எந்த இடத்துலயுமே அவர் சொன்னது. நீங்க சொல்றீங்கன்னா இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு, மக்களாகவே அந்த பக்கம் திரும்புறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன். சீமான் ஏதாவது நான் முதலமைச்சர் ஆனால் இதை செய்வேன், அது இது மாதிரி வந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் எந்த இடத்துலயும் பேசலையே, சீமான் தானே பேசுறாரு அப்படின்னு அவர் வைக்கிறாரு. நான் தான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி சார்பா இங்க வந்து உட்கார்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால வந்து நான் அது பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்போ சொல்றாரு பார்த்தீங்களா, நாங்கள் வந்து விஜய் எங்கே சொன்னார் நான் முதல்வர் ஆவேன்னு, ஆனால் இவங்க சொல்றாங்கல்ல 234 தொகுதியில் வெற்றி பெறுவோம், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கை தொடரா சொல்றதுங்க. அதுக்காக தாங்க கட்சி ஆரம்பிச்சு வராங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், 234 தொகுதி நான் வந்த உடனே ஜெயிச்சிருவோம், ஆட்சி பிடிப்போம், கோட்டைக்கு போடுவோம். தோல்வி பெறுவேன்னு சொல்லுவாங்க. 234 தொகுதியில் நிற்போம், சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிப்போம் தான் சொன்னாங்க. சிங்கிள் மெஜாரிட்டி அனைத்து கட்சிகளுக்கும் அது இருக்கும், எங்களுக்குமே அது இருக்கும். அப்துல் கலாம்
கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்க. ஆனா ஓவரா கனவு என்ன சார், காணுங்க. அப்போ நான் என்ன கேக்குறேன், 10 லட்சம் பேர் அவங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க, தோழர்கள் வந்திருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம இப்பதான் வந்திருக்கோம், ஜெயிப்போமான்னு தெரியாது சார். இதெல்லாம் ஊக்குவிக்கிறது தான். எல்லா கட்சியும் இதை சொல்லும். எல்லா கட்சியும் இப்ப அண்ணன் சொல்லுவியா, சீமானு சொல்லு, 26 ஆட்டத்தை பாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களெல்லாம் கண்ணுல விரலுட்டு ஆட்டம் பாரு, அவரு தான் சொல்றாரு. அப்ப நான் கேட்கலாமா, ஒரு கவுன்சிலர் 8 வருஷம் நின்று ஜெயிக்காதவரு அப்ப இப்படி பேசலாமா? நான் கேட்கலாமா? விஜய் இவருக்கு நீங்க சீமான் சொல்றாரு, சீமான் சொல்லலாம், எடப்பாடி சொல்லலாம், ஸ்டாலின் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே அது ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்றதுனா, தேர்தல நின்று அந்த ஓட்டு அரசியலுடைய லாபம் எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்களுக்குன்னு வச்சிருக்காங்க. அவங்க தட்டுல அவங்க எடுத்த அரசியல் பிச்சை அவங்க தட்டுல எவ்வளவு இருக்குன்னு எல்லாருக்கும் இருக்கு. சேர்த்து சொல்லுங்க. தாவேகா இப்பதான் 1 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இப்போ 5 ஆண்டுகள் முடிஞ்சு. அப்போவே ஒரு 100கணக்கான இடங்கள்ல கட்சின்னு ஒன்று தொடங்கல, அரசியல்னு ஒன்று தொடங்கல. அப்போவே 100கணக்கான இடங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் இதே இன்னைக்கு விஜய் ரசிகர் மன்றமா இருக்கும் போதே 127 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஊராட்சி தேர்தல் பெற்றாங்க தானே, கவுன்சிலர்லாம் இருக்காங்க தானே. என்னத்த சொல்றது, பங்களா வீட்டுல இருக்கக்கூடிய குரோட்டன் செடிக்கு போய் நீங்க என்னதான் வண்ணத்தை பூச்சிருந்தாலும் அது குரோட்டன் செடி தான், அது எதுக்கும் பயன்பெறாது. அதுதான் விஜய். நீங்க கேளுங்க, நீங்க பாருங்க, திரும்ப திரும்ப இந்த ஊராட்சி மன்றத்தை இது எல்லாமே நகராட்சி, இது எல்லாமே ஒரு பிம்பம். எப்படின்னு சொன்னா, கடந்த 2011 நடந்த இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் இதே மாதிரி பாஜக கூட ஒரு மாயை உருவாக்கிச்சு. எப்படின்னா, அண்ணாமலை எப்படின்னு சொன்னா பாருங்க, 3% இருந்த ஓட்டை 11% எப்படி மாத்தணும்னு சொல்லி அப்போதான் இன்டெலிஜென்ஸ், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணா, கிளீனா ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிச்சு விட்டான் எங்க பாஜகவுக்கு. அதாவது இல்லைங்க, இவங்க மொத்தமே நின்றுது எப்படி, இவங்க மொத்தமே நின்ற தொகுதிகளே பார்த்தீங்கன்னு சொன்னா 100% நிக்கல. இவங்க 30 இடத்துல தான் இவங்க எலெக்ஷன்ல நின்னாங்க, அந்த ஊராட்சி தேர்தலில் நின்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா, அந்த எப்பவுமே இந்த உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு முக்கியமான நபர் இருப்பான். அவன் எப்படின்னு சொன்னா அந்த மக்கள் அவனுக்காக ஓட்டு போடுவாங்க. அந்த கட்சி தலைமை அது தலைவர் யாருன்றது இல்லை, அவனுக்காக ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ஓட்டு போட்டவங்க தான் பாஜக. பாஜக 11% ஓட்டு கிடைச்சதுன்னு சொல்லி சென்ட்ரலுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமா அனுப்புனாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கும் அந்த அங்கங்க இருக்கக்கூடிய இளைஞர் அந்த படைகள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க பெற்ற வாக்குகள் தான். அது இப்போ பொது தேர்தலில் அது அப்படியே பிரதிபலிக்குமான்னு சொல்லி பிரதிபலிக்கும் நீங்க நினைச்சீங்களா? அதோட நீங்க வேற எதுவுமே நீங்க பெரிய ஒண்ணுமே பேச முடியாது அதை பத்தி. ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாள்தனமானது அது. அது உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அது அங்க யாரு ரசிகர்கள் பண்றவங்க தான் அதிகமா வேலை செய்வாங்க. அதனால அவங்க வேலை நடக்கும். அது அப்படியே அரசியல நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம். அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, ஒரு சாதி மத இந்த விஷயத்துக்கு அப்பால் ஒரு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை உண்டவரா விஜய் வராரு. இப்ப அதுல நிக்கக்கூடியவரா ஒரு பொது தலைவராக வர்றாரு. அதனால மக்கள் ஏற்பாங்க அப்படின்னு நான் எப்படி விஜய் எப்படி நான் பொது தலைவரை ஏத்துக்க முடியும்? திரைப்படங்கள் இருக்கும்போது முஸ்லிம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக விரோதியா திரைப்படங்கள் எடுத்த நீங்க திரைப்படம் எடுக்கும் போது உன்னை எதிர்த்து நாங்க போராடுறோம். அந்த போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து நீ அதை அடுத்த முறை அதை மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைச்சா மறுபடியும் பீஸ்ட்ன்ற ஒரு படம் எடுத்த. அப்ப தொடர்ந்து நீ இது போன்ற படங்களையே எடுத்துட்டே இருப்பீங்க. முஸ்லிம்களை தீவிரவாதி பயங்கரவாதி. இன்னைக்கு அரசியல்ல இறங்கிட்டு 4 இந்த ஹிஜாப் போட்ட பெண்களையோ இல்ல 4 முஸ்லீம் தொப்பி போட்ட முஸ்லீம்களையோ கூட்டு உட்கார வச்சு நீ நோன்பு திறந்துட்டுன்னா நீ சமூக நீதியின் அரசன் ஆயிடுவ நீ? நான் கேட்கிறேன், இது என் சமூகத்தை தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரிக்கிறது இவனுக்கு யாருங்க இது அறிவுரை இருக்கு? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா அது சொல்லணும். ஏன்னா இந்த இஃப்தார் நோன்பு நடந்ததுக்கு அப்புறம் இது சோசியல் மீடியாஸ்ல ரொம்ப பரவிட்டு இருக்கு. அண்ணனோட கோபம் தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை. அண்ணன் அதாவது துப்பாக்கியிலையும் பீஸ்ட்லையும் தான் தீவிரவாதியா காமிச்சதாக அது எப்படி காட்டலாம் இந்த சமூகத்தைன்னு கேட்கிறார். எங்கேயாவது அந்த படத்துல இந்திய இஸ்லாமியர்கள் அப்படின்னு காமிச்சாங்களா? அந்த படத்துல இந்த பாம்பு வச்சதோ தீவிரவாதியாவோ இந்த மாதிரி இந்த சொல்ற கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லி கேட்டது. இப்போ பீஸ்ட் படத்தையோ துப்பாக்கி படத்துலயோ தீவிரவாதிகளோ பாகிஸ்தானி ஆளுக்கு விஜயுடைய ரசிகர்கள் தான் முட்டாள் மாதிரி இருக்காங்க. தம்பி போன்ற விவரம் அறிஞ்சவங்க முட்டாள் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்ல நீ ஒரு கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், நீங்க என்ன சொல்றீங்க பாகிஸ்தான் தீவிரவாதியா காட்டுறாங்க. துப்பாக்கி படத்துல எப்படி எடுத்தாங்க
சொல்லுங்க. ஆனா அதுவும் பாகிஸ்தான் எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதி? அதாவது துப்பாக்கி படத்துல எப்படின்னா இங்க வந்து மளிகைக்கல்ல வேலை செய்யும் ஒருத்தன், பங்கல்ல வேலை செய்யும் ஒருத்தன். நீங்க போய் பாருங்க. நானு அந்த படத்தை 4 இல்ல 40 தடவை பார்த்தேன். ஏன்னா நீதிமன்றத்துல வழக்கு கேளுங்க, நீதிமன்றத்துல வழக்கு போட்டுருக்கேன். நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். மீறி திருப்பி கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுதான் தம்பி. அதை நீங்க கொடுக்க விடாம நீங்க வெறும் கேள்வி மட்டுமே வச்சிருந்தா, அதாவது நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க? நீங்க வைக்கிறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் குற்றச்சாட்டு வச்சேன் இல்லையா? நீங்க நான் பதில் சொல்ல விடுங்க, நான் முடிக்கலையே. சொல்லிட்டீங்க. நீங்க பாகிஸ்தான் முஸ்லிம், இது அதுவுமே தவறு, அதுவுமே தவறு. அதனால சொல்ல வரேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. முதல்ல அந்த படத்துல எங்கேயுமே இந்திய இஸ்லாமியர்கள்னு காட்டல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது பாஜக காரன் சொல்ற மாதிரி. சொல்லுங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் அத காட்டல. நம்பர் 1. ரெண்டாவது, சரி உங்க பிரகாரமே நீங்க சொன்னாலும் பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் கூட காட்டல. புரியுதா? பாகிஸ்தான்ல ஒரு இஸ்லாமியர் வந்தாரு கூட காட்டல. தீவிரவாதி என்பதுதான் காமிச்சிருக்காங்க. அந்த தீவிரவாதியும் தடை சட்ட பழக்கத்துல அந்த பேர்களுடைய 1-2 பேரை மாத்தி தான் சொல்லுவாங்க, எப்படியோ ஒரு இதுல தவிர்த்து. மற்றபடி எங்கேயுமே இஸ்லாமியர்களை தரக்குறைவாகவோ அண்ணன் சொல்வது போல் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படவில்லை. நீங்க எங்கேயாவது காட்டுங்க, இந்த இஸ்லாம் இந்த தமிழ்நாட்டு இந்தியால இருந்து தமிழ்நாட்டில இருந்தோ, தமிழ் படம் தானே இந்த இடத்துல இந்த இந்திய முஸ்லீம் இந்த தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களை இப்படி காமிச்சாங்கன்னு சொல்லுங்க. எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் சொல்றது யாருன்னு காட்டுவாங்கன்னா, அவரோட தம்பியே உள்ள ஸ்லீப்பர் செல்ஸா உள்ள ஊடுருவி இருப்பாரு இந்தியாக்குள்ள. பாகிஸ்தான்ல முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் கேளுங்க. இங்கேயும் சரி அப்ப நீங்க அடுத்தது பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் எல்லாமே இப்படி இருப்பாங்கன்னு ஒரு இஷ்யூ வரும். ஆனாதான் தீவிரவாதி யார் இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதி. அது பாகிஸ்தானியர்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சைனா பண்ணாலும் அப்படிதான். இந்தியாவுக்குள்ளேயே இப்ப நானே நாளைக்கு வந்து ஒரு பாம்பு வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் நானும் ஒரு தீவிரவாதி தான். அது கணக்கு அப்படிதான் எடுக்கப்படும். நாட்டோட பாதுகாப்பு. இவர்கள் எல்லோருமே இந்திய இஸ்லாமியர்கள், எங்களோட ஒரு படி மேல. ஏன் அப்படி நாங்க பாக்குறோம் இவங்களை அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் போது என் நாடு இந்தியா, இதை விட்டு நான் போக மாட்டேன். விஜய் அவர்களுடைய அப்பாவே என் பையன் இப்படி செஞ்சுட்டா இதுக்கு பகரமாக ஒரு இஸ்லாமியர் நல்ல இடத்துல நடிப்பேன்னு அவர் சொன்னார். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் முடிச்சிடறேன் சார். அதாவது இது வந்து ஒரு படம். இதை நம்ம வந்து இப்பதான் சொன்னாரு, சினிமால பாக்குறதெல்லாம் பெருசா ஆக போறது இல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டாகுமான்னு கேட்டவரு சினிமால நடந்த ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி நீங்க காட்டலான்னு வரீங்க. சோ அதுக்கு நான் வந்து வாதம் வச்சிருந்தேன்னா இதுக்கு நான் பண்ணல. ஏன்னா உண்மையாவே நான் சொல்றேன், எனக்கு நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுங்க. நான் உடனே அப்ப சார் சினிமால வரவெல்லாம் ஒரு பெருசா நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சாதாரண ஒரு 2 மணி நேரம் படத்துல வந்து ஒருத்தரை காமிச்சிட்டாங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பா அப்படின்னு நான் கேட்டுட்டு கடந்து போல. நான் உண்மையாவே வைக்கிறேன் இது என்ன நடந்துச்சுன்னு. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டல. அதுவுமே அவர் தம்பியே, அந்த வில்லனோட தம்பி, அந்த ஜமால், அவர் பேர் என்ன ஜமால், அவர் உள்ள வந்திருப்பாரு, அவரோட தம்பி தான் வரும்போது கொண்டுட்டான்றதுக்கு அவரே கிளம்பி வருது. ஸ்லீப்பர் செல்ஸுமே யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவலாக மட்டும்தான் காட்டப்படுகிறது. பீஸ்டிலையும் அப்படிதான் காட்டப்படுது. அவர் பாகிஸ்தானுக்கு தான் போயிட்டு திருப்பி வருவார் பிடிச்சிக்கிட்டு. அங்கேயுமே தீவிரவாதிகள் என்பதை பாகிஸ்தானிய தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்களும் அங்க சொல்லல. படத்துல இப்படி காட்டுறாங்க. மத்த படத்துல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் வில்லனா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அகைன்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? கிடையாது. நான் வந்து அண்ணனோட ஒரு பிரச்சனைக்கு தெளிவுபடுத்துறேன். எங்கேயுமே இந்திய இஸ்லாமியர்களை காட்டவில்லை. அவர்களை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுல தான் இருக்கு. இதெல்லாம் சென்சார் போர்டு இருக்கு சார். அப்பெல்லாம் சும்மா எல்லாம் விட்டுற மாட்டாங்க. அவங்க 1008 ஃபார்முலாரிட்டிஸ் ரெகுலாரிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த இந்தியாவே பாதிக்கும் தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொண்டு வராங்க. இதை நான் தெளிவுபடுத்துறதுக்காக அதை வைக்கிறேன். தாராளமா கேள்வி நான் கேட்டுறேன். முதல்ல இப்ப அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இது மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தான் அந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க, இந்திய இஸ்லாமியர்களை இப்படி காட்டல. பாகிஸ்தான் இஸ்லாமியர்களும் இல்ல அதான் பாகிஸ்தான் இந்த தீவிரவாதிகளை தான் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு படத்துல வந்து ஒரு டைரக்டர், ஒரு அங்க இருக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய ஒண்ணு, அதுக்கு எப்படி ஒரு ஹீரோ எப்படி பொறுப்பாவாரு, இது ஒண்ணு. இப்போ 2 கேள்வியும் சேர்த்து சொல்லுங்க. அவங்க இங்க இருக்கிறவங்க எதையும் சொல்ல, அப்படின்னா இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களும் வில்லனா வைக்கிறாங்கன்னா அந்த சமூகத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற 3 கேள்வி வச்சிருக்கேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், இவர் முதல்ல இவருடைய பார்வை அந்த திரைப்படத்தை, அதாவது விஜய் மீது இவர் வச்சு இருக்கக்கூடிய அந்த பாசத்தின் அடிப்படையில் பார்த்துருக்காரு. ஏன் சொன்னா அந்த படத்துல வந்து அப்பட்டமா வந்து எப்படின்னு சொன்னா இந்திய முஸ்லீம்கள் செருப்பு கடையில், பங்க் கடையில், ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. எங்கேருந்தோ ஒரு ஃபோன் வரும். எப்படி எங்கேருந்தோ ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் வந்து அது கொஞ்சம் மறைமுகமாக அது ஒரு பெரிய ஒரு வில்லன் மாரி காமிச்சு அவர் வந்து பாகிஸ்தானில் இருந்துட்டு ஃபோன் பண்ணுற மாரி. அந்த ஃபோனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க காத்துட்டு இவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாம் துணிக்கடையில்.
திடீர்னு அந்த ஃபோன் வந்தோன்னா அந்த பேக் எடுத்து போய் குண்டு வச்சு போய் வைப்பாங்களாம். இதை விஜய் போய் தடுத்து அந்த இதுவெல்லாம் அடிப்பாரு. நான் கேட்குறேன், அப்போது ஏற்கனவே இங்கே வந்து இஸ்லாமியர்கள் கல்வி வேலைவாய்ப்பு எல்லா வகையிலுமே பின்தங்கி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு முஸ்லீமாக வாழணும்னு சொல்லி ஒரு வருஷம் ஒருத்தன் வாழ்ந்து பார்த்தானா முஸ்லீமுடைய நிலை என்னன்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வைக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர்களை ஒரு பொறுப்புலாம் வச்சிருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அந்த கட்சியில இருக்கிறாங்க. ஒரு மதமற்ற ஒரு மேல இப்படி ஒரு மத சார்ந்த சாயலை ஏன் பூசுறீங்க? திரைப்படங்கள் ஏன் அப்படி எடுத்தீங்க? நீங்க வந்து சொல்றாரு பாகிஸ்தான் இந்திய முஸ்லீம்களே இல்ல பாகிஸ்தான் முஸ்லீம் இல்ல அது தீவிரவாதின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அது ஏன் முஸ்லீம் அடையாளப்படுத்துறீங்க? நீங்க இப்போ முஸ்லீம்கள் குண்டு வைக்கிறாங்க அப்படி நீங்க என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு முஸ்லீமே அடையாளப்படுத்தலையா நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்காக நான் அமைதியா இருக்கணும். இப்ப நான் சொல்றது பேசக்கூடாது. நீங்க கூட நான் என்ன சொல்றேன், நீங்க முஸ்லீம்களை தீவிரவாதின்றீங்க. சரி, ஏத்துக்கிறோம். குண்டு வச்சாங்களா? யார் முஸ்லீம் தானே வச்சீங்க? ஆமா வச்சேன்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அதாவது மும்பை குண்டுவெடிப்பை பத்தி மூலமா வச்சு நீங்க திரைப்படம் எடுத்துங்க. அதே மும்பையில இல்ல ஒரு படம் அந்த கதையை வச்சு எடுக்குமா அந்த சீன் தேவைப்படுது. அது எப்படி அந்த மதம் சார்ந்த மக்களே எதிராக நிறுத்துறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க ஏன் அவசரம், நீங்க திடீர்னு ஏன் அவசரப்படுறீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து குண்டு வெடிச்சது முஸ்லீம்கள். சரி, முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்களை தானே எடுக்க முடியும். இவங்க ரசிகர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, குண்டு வச்சு நீங்க உங்களை தானே தீவிரவாதியா நாங்கள் காட்டுறோம். அவங்களுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். இவர் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, அவங்க சேர்த்து சொன்னதுக்கும் பதில் என்ன சொன்னா, நீங்க அதை குண்டு வச்சு முஸ்லீம்களை எடுக்கிறீங்க. நான் அதே 92 இதுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டோன்னு மும்பையில கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. இதெல்லாம் அப்துல் ரஹீம் சொல்லல சார், சாட்சாத் அந்த நீதியரசர் யாரு அந்த இவரே சொல்றாரு. இல்ல இதுக்கெல்லாம் எப்படி ஒரு திரைப்படத்துல இருந்து இப்போ அரசியல் எப்படி நீங்க ஒட்டுமொத்த குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கிறீங்க? நீதிபதி சர்க்காரியார் சொல்றாரு, சர்க்காரியார் கமிஷனர் அதிகாரி நீதியரசர் வந்து தீர்ப்புல என்ன சொல்றாருன்னா, 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. இதெல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னா பாஜகவும் இது விஸ்வ இந்து பரிஷத்தும் தான் இது சிவசேனம் தான் தலைமை தாங்கி இந்த கொடும் கலவரத்தை நடத்தினாங்கன்னு. அப்போ அந்த கலவரம் நடந்து அதில் பாதிக்கப்பட்ட சில பல இளைஞருக்கு ஒன்று கூடி நடந்திய தாக்குதல் குண்டுவெடிப்பு வச்சிங்க. எது மும்பை குண்டுவெடிப்பு. நான் அதை வரவேற்கல, குண்டுவெடிப்பை வரவேற்கல. அது ஆனால் நீங்கள் அந்த கொல்லப்படக்கூடிய இந்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட இது கம்மி தான் இல்லையா? நீங்கள் இதை திரைப்படமாக எடுத்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய இல்லை நீங்கள் சொல்ல வருது ரைட்டுங்க. நீங்க ஒரு கற்பனை, நீங்க ஒரு அளவுகளை வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு அரசியல் வந்திருக்கவர் நோக்கி இதை காரணங்கள் ஒரு திரைப்படத்தை காரணமா வச்சு ஒரு மதத்துக்கு ஒரு இஸ்லாமியருக்கு எதிரானவர்கள் எப்படி சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்கறாங்க. அதைதான் நானும் பதில் சொல்ல வரேன். நீங்க ஊடால வந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அந்த நடந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் பத்தி நீங்க திரைப்படம் எடுத்துட்டு அதுல வந்து இந்த வெடிகுண்டு வச்சதும் முஸ்லிம்களும் சொல்லி எடுத்தீங்கன்னா அதுதான் சமநீதியான அறம். இப்ப நீங்க சொல்றீங்களா நாங்க எல்லாருக்குமான நான் தலைவர் அப்படி இப்படி டைலாக் எல்லாம் விடுறீங்களா? அப்போ எல்லாருக்குமான தலைவர். அப்ப நீங்க அதை படம் எடுக்கலையே. நீங்க அந்த கலவரத்தால் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்களை பத்தி நீங்க நீங்க எப்படிங்க சொல்ல வரீங்க? ஒரு படத்துல இருந்ததை வச்சு இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் ரைட்டு. ஒரு அரசியல் நிக்கிறவரை இதை வச்சு நீங்க அவர் மேல குற்றச்சாட்டுறது எப்படி? அதுதாங்க நீங்க திரைப்படத்துல என்ன தீவிரவாதி பயங்கரவாதி எடுத்துட்டீங்க. இப்ப எந்த மண்ணாங்கட்டி மயிருக்கு என்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு 4 முஸ்லீம் சிஏக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், இஸ்லாமியர்களை பாதிக்கப்படுறதுக்காக நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. நாங்க நொட்டணுமா? அப்ப நீங்க திரைப்படம் எடுக்கும் போது முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி சமூக ரீதியா காட்டுவேன். அப்போ நீ கேட்கறதுக்கு ஆளு இல்ல அப்படித்தானே? ஆணவமா? நான் கேட்கிறேன். கேட்டா தம்பி சொல்றாரு பாகிஸ்தான் முஸ்லீம்கள தான் இருந்தாங்க, இங்கத்து முஸ்லீம்கள. நான் சொல்றேன் ஸ்லீப்பர் செல் யாரு? ஸ்லீப்பர் செல் யாரு? இந்தியாவில இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்லா சொல்லுங்க. பாருங்க நீங்க சரியா பாருங்க. படத்துல என்ன நடக்குதுங்க? பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து இந்த ஈசிஆர்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இங்க வந்து ஈசிஆர்ல ஏதோ ஒரு மஹாலை ஹைஜாக் பண்றாங்கன்னா இந்த இதுவரையிலும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து எந்த மஹாலையும் எந்த படம் சார், ஒரு கதை சார். அது கற்பனையில கூட பாருங்க. அதான் படம் கதை. கேளுங்க சார், கேளுங்க. படம் கதைன்றாரு இல்லையா? அது ஒரு கதை சார்.
அந்த கதையில கூட என்னை தீவிரவாதியா தான் நீ இல்ல, அது பாகிஸ்தான் தீவிரவாதி. நீங்க இந்தியர் தானே, தலார் ரஹீம் அண்ணா இந்தியர் தானே, நான் உங்களை இந்தியர் முஸ்லீமா நீங்க என்னோட சகோதரா தானே பாக்குறேன். ஆனா அங்க ஒரு தீவிரவாதி இந்தியா மேல வந்து பாம்பு போடுவேன், பாதுகாப்பு அச்சுறுத்தல் பண்ணா உங்களுக்கு கோவம் வருமா? அததான் நான் பேசிட்டு இருக்கேன். அததான் அவர் காட்டினாங்க. அதான் நான் சொல்றேன். அப்படி ஒரு சம்பவம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இவர் சொல்ற மாதிரி இங்க சென்னையில வந்துட்டு ஒரு மாலை ஹைஜாக் பண்ணி அங்க ஒரு தாக்குதல் நடத்திருந்தாங்கன்னா இவங்க வந்து படம் எடுத்து சரின்றான். கற்பனைன்னு சொன்னா அப்ப கற்பனையிலயும் இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதியாக பாக்குறீங்க நீங்க. நானே கேட்கிறேன், அப்ப கற்பனையே நீங்க இஸ்லாமிய தீவிரவாதி ஆக்குறீங்கன்னா இன்னைக்கு எதுக்கு நீங்க வரீங்க? நீங்க ஓட்டுக்காகவா? இல்ல உங்களை 4 பேர் தப்புங்க இதெல்லாம். நானே சொல்றேன். இல்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க. இப்ப நான் வரேன் சார். நீங்க சொன்னதுக்கு 2 விஷயத்தை அவர் சொன்னதுக்கு நான் அப்படியே பதில் சொல்ல வரேன். இப்போ மறுபடியும் சொல்றேன், இந்தியர் இஸ்லாமியர்களோ ஐயோ பாருங்க மண்டகாயில தூவி போட்டு போடுவாங்க. நானு இந்திய முஸ்லீம்ல காட்டலன்னா அப்ப யாரை காட்டுனீங்க நீங்க? கேளுங்க. தீவிரவாதிகள் மட்டும்தான் காட்டப்பட்டது. இதுக்கு மேல தீவிரவாதிகளா மட்டும்தான் காட்டப்பட்டது. எங்கேயுமே அவங்க வந்து அந்த என்ன தம்பி சொல்றது என்ன ஆகுதுன்னு சொன்னா, தீவிரவாதிகள் தான் நான் காட்டணும்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கடையில வேலை செய்து தொப்பி தாடி என்ன மாதிரி வச்சு அவனே வேலைக்கு வந்திருக்கானே எல்லாமே தீவிரவாதிகள் தான். அப்ப அதுதான் கணக்கு கதை, புரியுதா? அதனாலதான் அவங்க பேரே ஸ்லீப்பர் செல்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிக்கிறேன். நீங்க அந்த ஒரு புள்ளியிலே நிக்கிறீங்க. இப்ப அடுத்து என்னன்னா, இவ்வளவு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, திரைப்படத்துக்கு வந்தீங்க, நீங்க ஓட்டுக்காக தான் இஸ்லாமிய ஆதரவு அரசியல் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க எடுத்துங்க. 4 நாள் முன்னாடி பெண்கள் தினம் இது வந்துச்சு, மகளிர் தினம் வந்துச்சு. அதுல பேசும்போது நீங்க கேட்டீங்களா இல்லையா? என்ன சொன்னாரு அவரு? நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இவர் பாஜகவோட கைக்கூலி அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சப்போர்ட் பண்ணி நிக்கிறாருன்னு. நம்ம எல்லாம் சேர்ந்துதான் திமுக அரசுக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சோம். ஆனா இவங்க அப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்லலன்றாரு. அப்ப 2021 4 வருஷத்துக்கு 4 வருஷம் முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அப்பயே எப்படி பண்ண போறாரு அப்படின்றதுக்காக அவர் வந்து அப்பவே வந்து பாஜக எதிர்க்கல, இப்பதான் எதிர்க்கிறாரு. அப்ப வந்து அவங்களோட இருந்தாரா? 2014 நினைக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இதே மாதிரி இயக்கமா இருக்கும்போது தொழுகைக்கு போயிருக்காரு, நடந்திருக்காரு. அப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க இயக்கமா இருக்கும்போது இதே ரமலான் நோம்புல அவர் வந்து இஃப்தார்ல வந்து கலந்துட்டு இருக்காரு. அதுக்கான போட்டோஸ் எல்லாமே இருக்கு. சோ அதனால வந்து இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அதான் நீங்க ஒரு திசைக்குள்ள கொண்டு வரீங்களா? இப்படிதான் இருப்பாரு, இந்த வாக்குக்காக அரசியல் செய்யறாரு. அவர் வாக்குக்காக அரசியல் செய்யறதா இருந்தா இப்ப 4 நாள் முன்னாடி போன வாரம் நடந்த இஃப்தார் நோம்புல எங்கேயாவது ஒருத்தர் ஒரு கட்சி கொடி, எங்கேயாவது ஒரு இடத்துல அவரோட பசங்க வந்து அந்த போட்டோ போட்டுக்கிட்டு இல்லாட்டி அவங்க கட்சியோட இதை துண்டை போட்டுட்டு, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எத்தனை பேனரு, எத்தனை கட் அவுட்டு, எத்தனை மாதிரி ஒரு பப்ளிசிட்டி. அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா, சாயங்காலம் அந்த இஃப்தார் நோம்புக்கு பாத்தீங்கன்னா எல்லா பேப்பர்லயும் வருகின்ற எங்க தலைவனே அப்படின்னு அவ்வளவு பப்ளிசிட்டி அவ்வளவு ஆடு கொடுத்துருப்பாங்க. சார் இவ்வளவு எதுக்கு சார்? அவங்க கட்சியில சிறுபான்மையர் அணின்னு ஒரு அணியே கிடையாது. எல்லோரையும் சமமா பாக்குறாங்க. எங்க கட்சியிலுமே கிடையாது. ஆனா வேற எல்லா கட்சியிலும் பார்க்காத கட்சிகள் எல்லாம் இருக்கு. அவர் கட்சியில இன்னும் இருக்கு 28 அணி போட்டிருக்காரு. சிறுபான்மை அணி ஒரு அணி கிடையாது. ஏன்னா எல்லோரையும் சமமா பாக்குறாரு. எதுக்கு தனியா அப்படி ஒண்ணு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அதுதான் அவங்களோட ஹைலைட்டான விஷயம். அவங்க ஒரு நிறைவா நீங்க சொல்லிருங்க பாய். அதாவது இஸ்லாமியர்களை அவங்க வந்து எதிர்நிலையா படுத்தல. எங்க நோம்பு நிகழ்ச்சியில கூட எந்த அரசியல் தலைவர்களுக்கும் எந்த ஒரு கட் அவுட்டா அந்த மாதிரி எது விளம்பரங்களும் பண்ணல. நேரடியா போனா பிரேயர் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ கடைசியா அவங்க ஆட்களே சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் தொழுதது இல்ல, அணி எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்றேன், இதை தொழுதது இல்ல, கட் அவுட் வச்சது இல்ல, அது வச்சது இல்ல, சிறுபான்மை இதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்ல தயாரா இல்லை. அதெல்லாம் நடந்திருக்கும், நம்ம அதை கவனிக்கலன்னு வைங்க. நான் சொல்றது, நீங்க என்னைய வந்து பொது சமூகத்தில் ஒரு மோசமான கேரக்டராக கொண்டு போயிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கானவன்னு சொன்னால், இது எப்படின்னு சொன்னால், பல ஆயிரம் பேர்களை கொன்று குவித்த மோடி கூட அடிக்கடி வந்து இந்த பெருநாள் வாழ்த்து சொல்றதும், இல்லை ரம்ஜான் இந்த பெருநாள் நோன்பு வாழ்த்து. நீங்கள் ஆதரிக்கக்கூடிய சீமான் அவர்களும் சாத்தான்களின் பிள்ளைன்னு சொன்னார் தானே? நான் என்ன சொல்றேன், சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லும் போது நம்ம கடுமையா எதிர்த்து அவரை களமாட வச்சோமா இல்லையா? அதை தாண்டி இப்ப ஆதரிக்கிறீங்களா? அவருக்கு ஆதரிச்சு அவருக்காக பரப்புரை பண்றீங்களா? அது படத்துல இருந்ததை வச்சு ஒட்டு மொத்தமா நீங்க அவர் அந்த மதத்துக்கு எதிரானவர் எப்படி சொல்றீங்கன்னா அவர் கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு படம் எடுத்தா பரவாயில்லைங்க. அந்த ஹைகோர்ட்ல நாங்க போடுறோம், 4 முறை திரையிடப்பட்டது. நீதியரசு பானுமதியும் சசிதரன் சொல்றாங்க அந்த திரைப்படத்தை காட்டுன்றாங்க. காட்டிட்டு எந்தெந்த காட்சிகளா அப்போ படம்ங்கிற ஒரு இடத்துக்குள்ளே நிக்கிறீங்க. அதை தாண்டி இப்ப ரமலானுக்கு வராங்க, 15 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ரமலான்ல பண்ணிருக்காங்க. ஒரு கட் அவுட் கிடையாது. அந்த ரமலான்ல பங்கேற்றதுக்காக எந்த கட் அவுட் எதுவுமே இல்லாம
ஒரு அந்த மக்களோட இணைஞ்சு நீங்க நிக்கணுங்கிறதா என்ன வராரு சொல்றீங்க, அந்த அப்படின்னு சொல்ல படத்தை வராரு. தாண்டி வராதீங்க வாங்கன்றீங்க நீங்க. நான் எனக்கு அந்த படம் தான் மெயின். ஏன்னா அந்த படத்துல அவ்வளோ விஷமம் அப்படியே கக்கியது. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்படி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அது தீவிரவாதி அங்கே அட்டாக் பண்ற மாதிரி. இது வந்து விஷம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் நடுத்தர இளைஞர்கள் வந்து அவங்கங்க வந்து ஏதோ பங்கடை, அந்த துணிக்கடை, ஏதோ சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வச்சு வேட்டு அது. ஏன்னா அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு போய் ஒரு பெண்மணி வந்து ஒரு முஸ்லீம் கிட்ட போய் வாங்குவாளா, ஒரு கடையில் போய் ஒரு செருப்பு வாங்குவாளா, வாங்க மாட்டா. ஒரு காலத்து துப்பாக்கி படத்தில் பார்த்தோமோ அதேமாரி இருக்குமோ, அல்லது அந்த துப்பாக்கி படத்தில் பார்த்த அந்த நபர் இவன் இருப்போமோ அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிடுவாங்க. ஏன்னா சினிமா மோகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுங்க. அப்படி சினிமா மோகம் இல்லைன்னா எம்ஜிஆராலையும் ஜெயலலிதாலையும் இங்கே முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. விஜயால் எடுத்த உடனே இப்போ சொன்னார் பாருங்க தம்பி 10 லட்சத்துக்கு மேலே கூட்டினாங்கன்னு, சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். அவ்வளோ கூட்டத்தை கூட்டி இருக்க முடியாது. அந்த சினிமா பிரபலம் இல்லைன்னா வேற என்ன இருக்கு, இவங்க ஜீரோ தானே. சரி, இப்ப நிறைவா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நிறைவா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இப்படி ஒரு சமூகத்தை கொச்சையா நீங்க பொது வெளியில பேசிட்டீங்கிற போது இது பொதுதளத்தை, அதாவது திரைப்படங்கள் மூலம் காட்டியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பத்தி நீங்க எதுவுமே ஒரு திரைப்படம் கூட எடுக்கல அப்படின்னும் போது, அப்போ நீங்க வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படின்னா, ஒரு வாழையில வச்சுட்டு பலகாரம் விதவிதமாக வச்சுட்டு சைடில் மலத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க பாய், நல்லா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, என்னென்ன வச்சிருக்கேன் பாருங்க, இந்த வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் மலம் இந்த சாப்பிட முடியாது. அதேமாரி தான் விஜயுடைய அரசியல் நிலையை சொல்கிறேன் நான். நீங்கள் ஏதோ ஒன்றா பண்ணுங்க. நீங்கள் நான் என்ன கேட்டேன் அப்போ கூட, துப்பாக்கி படத்தின் போது நீதியரசர்கள் சொன்னாங்க எக்ஸ்கியூஸ் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இதே முருகதாஸை கூப்பிட்டு வச்சு கண்டிச்சாங்க. புரியுதுங்களா? முருகதாஸை கண்டிச்சாங்க, விஜயும் கண்டிச்சாங்க. ரெண்டாவது நீங்க பீஸ்ட்லயும் அப்படிதான் எடுத்தீங்க. அதுவும் நான் ஒரு கையில அப்படியே அசால்ட்டா நிறைவா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு கையில இப்படி அசால்ட்டா தூக்கிட்டு வருவார் அடிச்சு, யார் ஒரு முஸ்லீம் தீவிரவாதியா அவர் அடிச்சுட்டு ஒருத்த கையில ஒரு குழந்தை கூட தூக்க முடியாது, அது வேற விஷயம். அவ்வளவு பலசாலி வந்து எதுக்கு ஒய்பிரிவு வேணும்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட மன்றாடி வாங்கிட்டாங்கன்றது தெரியல. இல்ல அவ்வளவு பலசாலிகள் வந்து எதுக்கு 500,000 பவுன்சர் கூட சுத்துறாங்கன்றது தெரியல. நீங்க தான் வந்து பறந்து அடிப்பீங்களா? அடிக்க வேண்டியதானே. விஜய் கேட்கிறேன். நான் சொல்றேன், நீ வந்து கண்டிப்பா இந்த சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்கணும், பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அந்த திரைப்படங்கள்னு சொல்லி நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா இந்த திரைப்படங்கள் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தாக்கம் மூலியமா தான் இன்னைக்கு கூட என் சமூக இளைஞர்கள் அதை யாரும் நீங்க இன்னைக்கு பழகுறீங்க. நான் கேளுங்க, நீங்க இன்னைக்கு பழகுறீங்க, கேளுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எனக்கு பழகுறீங்க, தம்பி எனக்கு பழகுறாரு. நான் இப்படி போகும்போது என்னை ஏதாவது வெடிகுண்டு வச்சிருந்தாவோ அல்லது தீவிரவாதிக்கு உதவி பண்ணதாவோ கைது பண்ணா தம்பி கூட சொல்லுவார், இல்லையா ரஹீம் பாய் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டாரு. பார்த்தீங்களா பாய் நேற்று வெளியும் எங்கிட்ட பழகிட்டே இருந்தாரு, இன்னைக்கு அது பண்ணிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இது போன்ற திரைப்படங்கள், அதுவும் குறிப்பாக விஜய் என்ற இந்த நபருடைய திரைப்படம் ஒரு சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய பிரதிபலித்தான் நீ யாரோட கைது பண்ணலாம் முஸ்லீமை. அந்த நிலை தான் நீ தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க எவ்வளவு பழகினாலும் சரி, யாரோட கைது போடலாம், யாரோட தூக்கி போடலாம், என்னைய யார் வீட்டுக்கு கூட ரைடு போடலாம், யார் கேட்கறான்? சரி, நிறைவா உங்களுடைய கருத்தை பற்றி. அதாவது அண்ணா வந்து ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரீமா ஏதோ ஒரு வேற ஒரு யோசனையில் அது கற்பனை உலகம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அண்ணா என்ன அந்த மாதிரியான எந்த இடத்துலையுமே கிடையாது. ஏன்னா அவர் கேட்ட எல்லா கேள்விக்கான பதிலையும் தெளிவாக நம்ம சொல்லிட்டோம், அவரோட சந்தேகத்துக்கு எல்லாத்தையும். இதற்கு மேல் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன, வருகிற 2024 மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற போல் அது வந்து நான் ஒரு ஆதரவு கட்சியா தான் பேசிட்டு இருக்கேன். அந்த கட்சி அதான் சொல்ல வரேன் சார். அந்த கேள்வி அவர்களிடமோ இல்ல அவர்கள் கட்சியிடமோ கொண்டு போய் நீங்க சேர்க்க வேணும். இந்த காணொலி மூலமாக செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் சொல்ல வர ஒரே விஷயம் இவ்வளவுதான், அவர் அனைவருக்குமானவர். இந்த மாதிரி சில கட்சிகளை போல் நாங்க வந்தோம் ஆட்சிக்கு வந்தோம்னா 30 வருடங்களாக சிறையில் இருக்கும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம், அவர்களுக்கு நாங்கள் அரணாக இருப்போம், எண்ணெயை எல்லாம் எதிர்ப்போம் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வாக்களிச்சுட்டு வெளில வருது. இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு நேர்மையான அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவனாக, தோழனாக, நண்பனாக கண்டிப்பாக விஜயண்ணா இருப்பார்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதாவது தமிழக அரசியலில் அடுத்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களா அப்படின்னு குறித்து இந்த விவாதத்தை அமைச்சிருந்தோம். அது குறித்து விருந்தினர்கள் 2 பேரும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி.